सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं पादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति ॐ सहना भवतु எல்லாம் வல்ல அந்த ஏக பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரிய ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதனான ஸ்ரீலஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவர்களினுடைய திருப்பாத கமலங்களை என் சிறமேல் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவரினுடைய அருள் ஆசியோடு நாம் இப்பொழுது அஸ்தாமலைக்கியம் என்கின்ற இந்த பிரகரண கிரந்தத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது மங்களா ஸ்லோகம். யஸ்மிஞ்ஞாதே பவேத் சர்வம் விஜ்ஞாதம் பரமாத்மனி தம் வந்தே நித்ய விஜ்ஞானம் ஆனந்தம் அகமவ்யயம் யதஞானாத் அபுத்வைதம் ஞாதே யஸ்மின் நிவர்த்ததே ரஜ்ஜு சர்பவத் அத்யந்தம் தம் வந்தே புருஷோத்தமம் யஸ்யோபதேசத ஆதித்யாம் சிதாத்மானः பிரகாசதே நமத் சத்குரவே தஸ்மை வித்யாத்வா அந்தபானவே. இப்போ ஸ்லோகம் 1 படிக்க போகிறோம். ஸ்லோகம் 1. நிமித்தம் மனசக்ஷுராதி ரெண்டு வாட்டி சொல்லணும். பிரவர்த்தௌ நிரஸ்தா கிலோ பாதிர் ஆகாசகல்பஹ ரவிர்லோகசேஷ்டா நிமித்தம் யதாயஹ சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. இப்போ நான் ஃபுல்லாக படிக்க போகிறேன், நீங்கள் ஜஸ்ட்டு கேட்டுண்டா போதும். நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவர்த்தௌ நிரஸ்தா கிலோ பாதிர் ஆகாசகல்பஹ ரவிர்லோகசேஷ்டா நிமித்தம் யதாயஹ சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. கேட்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இல்லை? சநித்திய உபலப்தி ஸ்வரூபோ அகம் ஆத்மா. சரி, இதை ரமணர் எப்படி பாடியிருக்கார்? அது 4வதுல வரும்.
சரி. யஹ நிமித்தம் மனஸ் சக்ஷுராதி பிரிவர்த்தௌ. யஹ, யஹன யாரு? யார் ஒருவர். பிரிவர்த்தௌ, பிரவர்த்தவுனா செயலில் செயல்பட்டு கொண்டு இருப்பதில். இப்போ நம்ம முதல்ல ஸ்லோகத்தை மட்டும் படிச்சிட்டோம். இதுக்கு விளக்கத்தை பார்த்தோம்னா தான் அதுக்கப்புறம் பதவிச்சாரத்தில் நம்மளுக்கு வந்து புரியும். இல்லைன்னா மேலோட்டமாக பதவிச்சாரம் நமக்கு புரியும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறார் அஸ்தாமலக்கியர்னா, என்ன பண்ணியிருக்காருன்னா, இதில் எல்லா ஸ்லோகத்திலுடைய சாரம் ஜீவாத்மா பற்றியது ஃபஸ்ட்டு, அதாவது என்னை பற்றியது. துவம், நான் என்ற சொல்லின் அர்த்தத்தை பற்றியது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தோட சாரம் என்ன நம்மளுக்கு புரிஞ்சாதான் ஃபர்தராக அதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு ருச்சி கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தோட சாரம் என்ன அப்படின்னா, அகம் சாட்சி. நான் யார்? நான் சாட்சி அப்படின்னு சொல்லுது. நீ பண்ணிய, அது பண்ணதுக்கு யார் சாட்சி? நம்ம கேட்குறோம்ல, அதுக்கு அகம் சாட்சி இல்லை. நம்ம கலோக்கியலாகவே கேட்போம், இதுக்கெல்லாம் யார் சாட்சிப்பா? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அது மாதிரி இவர் சொல்கிறாரு, அகம் சாட்சி அப்படின்னு சொல்கிறார். நான் சாட்சியாக இருக்கின்றேன். அதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்ல போகிறார். சரி, சாட்சினா என்ன? சாட்சி, நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மன்ன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா. அது மாதிரி ரெண்டு சாட்சி இருக்கா? ஒரே சாட்சி தானே. அது அப்புறம் எப்படி நம்ம தூங்கும் போதும் ஒரு சாட்சியாக இருக்குது, முடிச்சிக்கும் போதும் ஒரு சாட்சியாக இருக்குது. அப்பா, நம்மளை ஒரு ஆள் உள்ளேருந்தே பார்த்துன்னு, அப்போ அவர் வேற நான் வேற தானே, ஒன்று தானா? சரி, தெளிவு. சாட்சி அப்படின்னா அது பேர் விட்னஸ் இங்கிலீஷில். நான் வேடிக்கை பார்ப்பவன். ஃபஸ்ட்டு விஷயம், எதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னா, எதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன்? நிமித்தம் மன சக்ஷுராதி பிரவர்த்தவு. கடைசி சொல்ல முதல்ல எடுத்துப்போம். பிரவர்த்தவுனா என்ன? பிரவர்த்தவ் அப்படின்னா செயல்னு அர்த்தம். ஒரு செயல்பாடு, ஏதோ ஒரு வேலை, இல்லை ஏதோ ஒரு கர்மம். கர்மம் இல்லை, கர்மம்னா செயல்னு அர்த்தம். ஒரு வேலை, இந்த வேலையை பேர் பிரவர்த்தவுன்னு சொல்கிறார். இது எதோட வேலை அப்படின்னா அடுத்ததுக்கு வரார். மன சக்ஷுராதி, மனதினுடைய இந்திரியங்களுடைய ஆதி பதம் இதத்தில் போட்டிருக்கார். ரெண்டு இடத்துக்கு சேர்த்து ஒரு பதம் போட்டுட்டார், ஆதி பதம். மன சக்ஷுராதி, மன ஆதி, சித்த ஆதி, அகங்கார ஆதி, உள்ள ஆதி, புத்தி ஆதி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனால் சக்ஷு ஆதி, ஸ்ரோத்ர ஆதி, அதுக்கப்புறம் ஜிஹ்வை ஆதி, அதுக்கப்புறமா பேசுறது ஆதி, கேட்பது ஆதி, ஸ்பரிசிப்பது ஆதி. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 5 5 10 ஆதிக்கு ஒரே ஒரு ஆதியை போட்டிருக்கார். மனசக்ஷுர் ஆதி, மனதினுடைய கண்களினுடைய பார்க்குற திறன், இதனுடைய செயல்களுக்கு. இப்போ முதல் பிரவர்த்தவன்னு பார்த்தோம், செயல்கள்னு பார்த்தோம். எதனுடைய செயல்னு பார்க்கும்பொழுது மனசு, கண்கள் முதலானவற்றினுடைய செயல்களுக்கு. சரி, இந்த மனம், கண் இவைகளினுடைய செயலில் பிரவர்த்தி எப்படி இருக்கான்? நிமித்தம். இது எப்படி இருக்கு? நான் நிமித்தமாக மாத்திரம் இருக்கிறேன். யார் கேட்ட கேள்விக்கு? சங்கரர் கேட்ட கேள்விக்கு நான் அது இல்லை, இது இல்லை, நான் பிராமணன் இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறார்? நான் மனம், இந்திரியங்கள். இந்திரியம்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குறோமே அந்த பார்க்கும் சக்தி. கண் இந்திரியம் இல்லை, காது இந்திரியம் இல்லை. பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி, ருச்சிக்கும் சக்தி, நுகரும் சக்தி, ஸ்பரிசிக்கும் சக்தி.
இந்த சக்தியோட பேர் தேவதைகள். இது பேர் தான் இந்திரியம். கண்ணு டோலகம், அவ்வளோதான். அது ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். காது டோலகம், இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, இப்போ இந்த நிமித்தமாக இருக்கிறேன். யார் இந்த நிமித்தமாக இருக்கிறது? யக, யார் நிமித்தமாக இருக்கிறாரோ, தேர்ஃபோர், எந்த ஒரு தத்துவம் மனம், கண் முதலியவைகளின் செயலுக்கு நிமித்தமாக இருக்கிறதோ. ஜி நிமித்தம் நிமித்தம்னு சொல்லின்னு இருக்கீங்க, நாங்கள் எதை போய் நிமித்தறது? நிமித்தம் காரணம். சரி, அப்புறம் பார்ப்போம்னா. ஓகே, மனசக்ஷுராதி, மனம் முதலிய சக்ஷுகளுக்கு. ஸோ இதை நம்ம பார்த்தாச்சு. ஆகிய இவைகளின் பிரவிற்த்தி செயல்களில் பார்த்தாச்சு. ஸோ இந்த மனமும் இந்திரியமும் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த செயலுக்கு நான் நிமித்தமாக உள்ளேன். அகம் நிமித்தம். சரி, நிமித்தம்னா என்ன? நீங்கள் உடனே சொல்லிட்டீங்க நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னொரு காரணம்னா இருக்கு, உபாதான காரணம். ஒன்று மெட்டீரியல் காஸ்ட், இன்னொன்று இன்டலெக்சுவல் காஸ்ட். ரெண்டு காரணம் இருக்குது. இப்போ இந்த மைக் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த மைக் எதனால் ஆனது? பிளாஸ்டிக்கால் ஆனது. உள்ள ஒயர் இருக்குது, ரப்பரால் ஆனது. அதுக்கப்புறம் உள்ள இரும்பு இருக்குது, மேக்னெட் இருக்குது, எல்லாம் சேர்ந்த கலவையினால் ஆனது. அதனால் இந்த மைக்கோட மெட்டீரியல் காஸ்ட் என்ன? இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்துடும். அப்போ இதை மைக்கை செய்யறதுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல, ஒரு ஐடியாலஜி வந்தது இல்லை, அது பேர் நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். செஞ்ச அறிவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு பொருள் வரணும்னா இது செய்யறதுக்கு ஒரு அறிவு தேவை, அதுக்கு உபாதானங்கள் தேவை. ரெண்டு காஸ்ட். ஸோ இதில் நிமித்தம்னு இந்த இடத்துல அவரு போட்டிருக்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா, வெறும் காரணம் தான். நிமித்த காரணம், நம்ம அந்த காரணத்துக்கு போயிடக்கூடாது. இதில் வெறும் காரணத்தை மாத்திரம்தான். அப்போ இதில் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா, நான் மனதினுடைய இந்திரியங்களினுடைய செயலுக்கு காரணமாக இருக்கிறேன், அவ்வளோதான். அதில் நிமித்த உபாதான நம்மளுடைய இதுவெல்லாம் எடுத்துன்னு வந்து அதில் போடக்கூடாது. சரி, ஒரு செயலுக்கு விதவிதமான காரணங்கள் உண்டு. நாம் இங்கே வரத்துக்கு பல செயல்களை செஞ்சு அந்த வரத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. நீ எதிலப்பா வந்த? நான் முதல்ல வேனை பிடிச்சோமா, அங்கே வந்தோமா, அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சோமா, ட்ரெயின்லேருந்து இறங்கினோமா, அங்கேருந்து வேன் ரெடியாக இருந்ததா? இதெல்லாம் நம்ம இங்கே வரத்துக்கு ஒரு காரணம். இதுக்கப்புறம் இன்னொரு காரணம் இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் பின்னாடி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு காரணம். இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னா, இல்லைப்பா நீ போப்பா, நான் வீடை பார்த்துக்கிறேன், போயிட்டு வாப்பா, இதெல்லாம் போனால் கிடைக்காது, மிஸ் பண்ண தேவையில்லை, போப்பா அப்படின்னு நம்ம போகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம், அப்படின்னு தூண்டுதலாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இங்கே வந்ததுக்கு. புரியுறது? நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு காரணம் இருக்குது. ஸோ தேர்ஃபோர், ஒன்று இந்த ட்ரெயின், பஸ்ஸு, ஸ்கூட்டர், நடந்து வந்தது, இது எல்லாமே இது எல்லாம் கரணம்னு நம்ம சொல்கிறோம். கரணம்னா என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட், வெறும் கருவி. ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு? இதுக்கு கரணம் தான் காரணம், மற்றவர்களின் உதவி ஒரு காரணம், அது பேர் ஹேத்து அப்படின்னு சொல்கிறார். தூண்டி விடுவதும் ஒரு காரணம். நான் இங்கு வருவதற்கு நிமித்தம் ஒன்று. நான் இங்கே வரணும்னா குருஜி கூப்பிட்டுருக்கார், ரெண்டாவது அந்த இடம்லாம் அப்படி இருக்கும்னு இருக்கார், எல்லாத்தோட குருநாதர் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காராமே, பெரிய ஞானியாமே, அவர் எப்படி இருக்காருன்னு அவர் போய் பார்க்கணும். நான் நேற்று நைட்டு வரைக்கும் அப்படியே ஒரே இதுவாக இருந்தது, அவர் எப்படி இருப்பார் பார்க்கணுமே, அவரோட பார்வை நமக்கு கிடைக்கணுமே. இதெல்லாம் தூண்டுதல், இது ஒரு காரணம். ஸோ அதுக்கு என்ன எனக்கு பேசிக் இருக்குன்னா, ஆசை எனக்கு பேசிக் இருக்குது, காமம். நான் இச்சைப்பட்டதுனால தான் இங்கே வந்தேன், இல்லை நான் ஏன் அது எங்கேயோ இருக்குதுப்பா, நான் ஏன்ப்பா அந்த காட்டுக்கெலாம் நான் வரணும்?
ஸோ நான் இங்கு வருவதற்கு நிமித்தம், இது ஒரு காமம் வந்து எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. நான் இங்கு வருவதற்கு எனக்கு என்ன இன்னொரு காரணமாக இருக்கு, நிமித்தம் ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இது எல்லாம் எது, இதுக்கு எல்லாத்துக்கும் மொத்தம் இது எதுவோ நிமித்தம். இதை ரெண்டுத்துக்கும் ஒன்று தூண்டுதலில் வந்தோம். ஒருத்தர் சொன்னார் வாப்பா நான் போகிறேன், நீங்கள் வாப்பான்னு ஆயிடுச்சுன்னு வந்தார். இன்னொன்று எனக்குள்ள ஒரு ஆசை ஏற்பட்டது. இன்னொன்று நான் வரத்துக்கு நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இது எல்லாம் சேர்ந்தது நிமித்தம். சரி, நான் எப்படிப்பட்ட காரணம் அப்படின்னு இதில் சொல்கிறார். 3வது வரியை இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இந்த எதுக்கு நான் நிமித்தமாக இருக்கிறேன், எதுக்கு காரணமாக இருக்கேன்? அஸ்தாமலக்கியர் சொன்னது மனம் சக்ஷுராதிக்கு பிரவர்த்தவ் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறார்ல, அதை தான் இங்கே சொல்கிறார். நான் இப்படிப்பட்ட நிமித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு எக்ஸாம்பிளோட சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் 3வது வரிக்கு வந்தோம் அப்படின்னா, ரவிஹி லோகசேஷ்டா நிமித்தம் யதா. யதானா யதான்லாம் இல்லை, இது சம்ஸ்கிருதத்தில் யதானா இவ்விதம், எப்படி என்றால் ரவிஹி. ரவிஹினா ஆத்மஞான சாஸ்திர வித்யாபீடத்தோட மேனேஜர் இல்லை ரவிஹி. ரவிஹினா இந்த இடத்துல சூரியன்னு அர்த்தம், சூரியன். அடுத்தது என்ன, லோக. லோக அப்படின்னா இந்த டோட்டல், இந்த பிரபஞ்சம், உலகம், இந்த உலகத்தினுடைய சேஷ்டா. சேஷ்டா அப்படின்னா செயல்னு அர்த்தம். சேஷ்டானா என்ன, செயல். இந்த உலகம் இயங்குவதற்கு, செயல்படுவதற்கு இந்த சூரியன் தான் காரணம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய மனசு, இந்திரியங்கள் இதெல்லாம் செயல்படுறதுக்கு நான் காரணம். என்ன காரணம்? நிமித்த காரணம் நான். இங்கே இந்த சூரியன் இந்த உலகம் செயல்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காலை புலர்ந்தது எழுந்தோடனே குளிக்கிறோம், வேலை செய்கிறோம், நம்மளுடைய டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு காரணம் சூரியன். கரெக்டு தானே? கரெக்டா ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? சூரியன் தானே அதுக்கு காரணம். ஏன் அவர் டெய்லி வந்து காலைல உங்களை குளிப்பாட்டி, அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு, இந்தாம்மா நீ சாப்பிடுமான்னு சாப்பிட வச்சு, வேலைக்கு அவரே எடுத்துன்னு போய் விட்டு உங்கள் டியூட்டிஸ் எல்லாம் அவர் செய்கிறாரா? எப்படி காரணமாக இருக்கார்? ஒருவேளை அவர் வந்து மற்ற வேலையெல்லாம் செய்கிறாரா அப்படின்னு இல்லை. அப்போ இந்த மக்கள் செயல் செய்வதற்கு அவர் டைரக்ட் காரணம் இல்லை. அவர் வந்ததுனால, அந்த ஒளி கிரணங்கள்னால இந்த மக்கள் எல்லாம் செயல்படுகிறார்கள். இதுதான் அதுக்கு காரணம். இதே போல என்னுடைய மனம், இந்திரியம் முதலானவைகள் செயல்படுவதற்கு எப்படி சூரியன் இந்த உலகம் செயல்படுவதற்கு காரணமோ, அதுபோல் இந்த மனம் சக்ஷுராதிகள் செயல்படுவதற்கு நான் காரணம். இந்த ஆத்மா வந்து எதையும் உள்ளே பூந்து மனசுக்கு அப்படி செய்யணும், புத்திக்கு ஒன்றுமே பண்ணுறதில்லை. சூரியன் போல் அது பான்னு கம்முன்னு இருக்குது. ஆனால் நான் இந்த மனசு தான் அந்த ஆத்மாவினுடைய பிரதிபலிப்பை வச்சிருந்து நிறைய வேலைலாம் பண்ணின்னு இருக்கு. இவ்விதம் எப்படி சூரியன் மக்களின் செயலுக்கு காரணமோ, அதே விதத்தில் தான் மனம் சக்ஷுராதி பிரவிற்த்திக்கு நான் காரணம் என்று கூறுகிறார்கள். ஸோ இதுக்கு இந்த சூரியன் மனிதர்களுக்கு செயலுக்கு காரணம். மக்கள் சூரியன் எந்த செயலையும் செய்ய ஒன்றும் தூண்டவில்லை. மக்கள் வேலை செய்யறதுக்கு அவர் போய் எப்பா எழுந்திருப்பான்னு நம்ம எல்லாரையும் காலைல சுப்ரபாதம் பாடல, ஏன்னா நாதஸ்வரம் வாசிச்சிட்டாங்க, அதனால் பாடல. அதுக்கு முன்னாடிலாம் காலையில் 7 மணிக்குன்னா சுப்ரபாதம் காஃபியோடு இருக்கும். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, உடனே காஃபி சூடாக இருக்கும். இப்போ காஃபியும் யாரும் சூடாக கொடுக்கறது இல்லை சினிமாவில். ஸோ இது மாதிரி எந்த வேலையும் சூரியன் செய்யவில்லை. தேர்ஃபோர் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா,
மனமும் இந்திரியமும் செயல்படுவதற்கு சூரியனைப் போல ஆத்மாவும் எதையும் செய்வது இல்லை. இந்த சூரியன் நிமித்தத்தில், அதாவது சூரியனுடைய சந்நிதி மாத்திரத்தில், சூரியன் எதுவும் பண்ணலை, சூரியனுடைய சந்நிதி மாத்திரத்தில் எப்படி மக்கள் செயல்படுகிறார்களோ அப்படி என்னுடைய நிமித்தத்தில் மனம், சக்ஷுராதி முதலியவை செயல்படுகிறது. இந்த உதாரணம், சூரியன் மக்களின் செயலுக்கு எப்படி நிமித்தமோ அப்படி நான் மனம், சக்ஷுராதி செயல்களுக்கு நிமித்தம். தேர்ஃபோர் காரணம் என்ன? காரணம் ரெண்டு பார்த்த, நிமித்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் பார்த்தோம். ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட்டு கரணம், இன்னொன்று தூண்டி விடுவது ஒரு காரணம், ப்ராசஸ். சரி, ஓகே. அப்படி என்றால் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது ஜி. எப்படி செயலுக்கு காரணம், எப்படி செயலுக்கு காரணம் தூண்டுதலும் காரணமோ அப்படி ஆத்மா மனதிற்கும் இந்திரியத்திற்கும் காரணம் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அதனால தான் சூரியனை உதாரணமாக கொடுத்து இந்த ஸ்லோகத்தை நமக்கு சொல்லி புரிய வச்சு நம்மளுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறார். சூரியன் எப்படி நிமித்தமோ அப்படிதான் நிமித்தமாக இருக்கிறேன். அது நான் நிமித்தம் மனம் சக்ஷுராதி பிரவர்த்தவ். இப்போ ரெண்டாவது வரியை விட்டுட்டு முதல் வரியையும் மூணாவது வரியும் நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, மூணாவது வரியில் யக யார் ஒருவன், எப்படி ரவிஹி சூரியனானவன், லோகசேஷ்டா உலகத்தின் செயலுக்கு நிமித்தமாக உள்ளதோ, நிமித்தம் பவதி ததா யார் ஒருவன் மனசக்ஷுராதி பிரவர்த்தவ் நிமித்தம், மனசக்ஷுராதி செயலுக்கு காரணமோ, யக யார். இப்போ நாலாவது வரி, சக அவன், அப்படிப்பட்ட நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அகம், அந்த அகமே நான், அதுவே அந்த ஆத்மாவே நான். யார்? எவன் ஒருவன் மனம் சக்ஷுராதிகள் நிமித்தமாக இருக்கிறானோ அவன் நானாக இருக்கிறேன். சக ஆத்மா அஸ்மி. எப்படிப்பட்ட ஆத்மா? நான் நித்திய உபலப்தி ஸ்வரூபா, சாட்சியாக எந்த நிமித்தம் உள்ளதோ அது ஆத்மா. நிரஸ்தாகிலோபாதிர் நிரஸ்தாகிலோபாதிஹி ஆகாச கல்பஹா. இப்போ அடுத்தது திருப்பியும் வரார். நிரஸ்த அகில உபாதி. இது ஆத்மாவை குறிக்கிறது இந்த வார்த்தை. நிரஸ்தம் என்றால் நீக்கப்பட்ட. எதிலிருந்து நீக்கப்பட்ட? விளக்கப்பட்ட, சம்பந்தம் அற்ற அப்படின்னு பொருள். எதுக்கு அர்த்தம்? நிரஸ்தம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு. அகில அப்படின்னா அனைத்து, உபாதிஹி அப்படின்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஆத்மா கஹ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் व्यतिरिक्तः பஞ்சகோஷ அதீதः சன் அவஸ்தாத்ரய சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபः சன் யஸ் திஷ்டதி ச ஆத்மா. அதை தான் இந்த இடத்துல சம்பந்தம் கொடுக்குறார். நல்லா இது புரிஞ்சுக்கணும். ஆத்மா எப்பேற்பட்டது? அது எதனிடமும் சம்பந்தப்படாதது. ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீராத் வெதிரிக்தா. இந்த இடத்துல அதை தான் உபாதின்னு சொல்கிறார். உபாதி, திருப்பி இந்த உபாதிக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல போகிறார். ஜஸ்ட் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் கேட்டு வச்சுட்டா போதும். உபாதி எது? உபாதி நமக்கு எது? இந்த ஆத்மாவுக்கு எது உபாதி அப்படின்னா, ஸ்தூல சரீரம் இந்த உடம்பு, சூக்ஷ்ம சரீரம் இந்த மனசு, இந்திரியங்கள், இதெல்லாம் ஆத்மாவுக்கு உபாதி. இந்த பிரபஞ்சத்துக்கு எது உபாதி அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு எது உபாதி? நிரஸ்த அகலம், அதாவது நிரஸ்தம். இந்த
டோட்டல் பிரபஞ்சத்திற்கும் எது உபாதினா இந்த பஞ்சபூதங்கள் உபாதி. சரி, சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரத்தை இது குறிக்கிறது. அகிலம் என்பது எல்லாம். எல்லாம் என்றால் உபாதி, இந்த 3 சரீரம் என்று குறிப்பிடப்படுகிறது. தேர்ஃபோர் ஆத்மா எப்பேற்பட்டதுன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் அற்றது. நிரஸ்தம். இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண உபாதிகள் எதனிடம் இல்லையோ, அப்படி இதை எதனிடத்தில் இருக்கின்றனவோ, இது எல்லாம் எதுகிட்ட இருக்கோ அவை நானாக இருக்கிறேன். இந்த மனசு, இந்த இந்திரியம், இந்த உடம்பு எதனிடம் இருக்கின்றதோ அது ஆத்மா, அது நான். இந்த மனம், இந்திரியம், இந்த உடம்பு இவையெல்லாம் எதனிடம் இல்லையோ அது ஆத்மா. 2 அர்த்தம், 2 ஒரே அர்த்தம் தான். எப்படி? இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கலாம். உதாரணம், இங்கே பானை இல்லை, இந்த டம்ளரை நம்ம பானையாக நினச்சிப்போம். இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். இப்போ திருப்பியும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இந்த இடத்துக்கு இது சொல்லியாக வேண்டியது உபாதி அப்படின்றதுக்கு. இப்போ இந்த டம்ளர் என்ன டம்ளர்? எவர் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர். சரி, இதில் எந்த பக்கம் ஸ்டீல் இருக்குது, எந்த பக்கம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது, எந்த பக்கம் டம்ளர் இருக்குது? ஏன்? சரி, எனக்கு டம்ளர் வேணாங்க, எனக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. பிரிக்க முடியாதா? நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்கோங்க, நான் டம்ளர் எடுத்துக்கிறேன். நான் புரியுதா அர்த்தம்? ஓகே. இப்போ இதில் இருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் டம்ளர்னு அப்படின்னு ஒரு பேரோ இல்லை ஒரு உருவமோ இருக்குமோ? இன்னொரு சந்தேகம் எனக்கு. நான் இப்போ பிடிச்சின்னு இருக்கிறது டம்ளரை பிடிச்சின்னு இருக்கிறேன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பிடிச்சின்னு இருக்கிறேன்னா? சின்ன டம்ளர், இதுக்கு பதில் சொல்ல முடியல. இல்லை, நான் பிடிச்சின்னு இருக்கிறதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை தான் நான் பிடிச்சின்னு இருக்கேன். சரி, ஓகே ஜி, நீங்கள் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட வெயிட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, டம்ளரோட வெயிட்டை மட்டும் பிரித்து சொல்லுங்களேன் தனியாக. முடியும்? முடியாது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வெயிட்டா டம்ளருக்கு வெயிட்டா? டம்ளருக்கு கண்டிப்பாக வெயிட்டே கிடையாது. நம்ம தொட்டுன்னு இருக்கிறது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை தான் தொட்டுன்னு இருக்குமே தவிர டம்ளரை ஒரு பொழுதும் தொட்டதே கிடையாது. அப்படி நான் எதை நான் டம்ளருன்னு நான் நினச்சின்னு இருக்கிறேன்ல, நான் தொட்டுன்னு இருக்கிறது டம்ளருன்னு நான் தப்பாக நினச்சின்னு இருக்கிறேன்ல, இது பேர் உபாதி. அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேர் நிமித்தம், ஆத்மா. ஓகே. ஸோ இதுக்கு இப்போ அவரோட பாணியில் இன்னொரு எக்ஸாம்பிள் தராரு. ஆகாச கல்பகா அப்படின்னு. ஆகாசம் அப்படின்னா வெளி, கல்பகா அப்படின்னா சமம். ஸோ போன்றது, ஈக்குவல். ஈக்குவேஷன் நம்ம பண்ணியிருப்போம்ல படிக்கும் போதெல்லாம், ஈக்குவேஷன்லாம் தெரியும் நினைக்கிறேன். சமம். ஸோ ஆகாசத்தை போன்றது, வெளியை போன்றது எது? ஆத்மா. ஸோ தேர்ஃபோர் எந்த உபாதியும் அற்ற ஆகாசத்திற்கு சமமாக எந்த ஒரு தத்துவம் மனம் இந்திரியங்களுக்கு சாட்சியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆத்மாவாக நான் இருக்கிறேன். இங்கு ஆகாசத்தையும் ஆத்மாவையும் உதாரணமாக தந்திருக்கின்றார். அதற்கு அசங்கஹா என்ற தத்துவத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அசங்கஹ. அசங்கஹானா அசையாமல் இருக்கிறது இல்லை. இப்போ இந்த இப்போ இந்த ஆகாசத்தில் இப்படி தண்ணியை ஊற்றுறேன், ஆகாசம் நனைஞ்சுது இல்லை இல்லை. இதே இப்போ தீபம் எரிஞ்சுன்னு இருக்கு, ஆகாசத்துக்கு சுடும் இல்லை இல்லை, கண்டிப்பாக சுடாது. இங்கேயே நெருப்பை போட்டு கொளுத்துறோம், காற்றை நம்ம ஏர் பொல்யூட் பண்ணுறோம், மண்ணை பொல்யூட் பண்ணுறோம், அதுக்கப்புறமா எதெல்லாம் பொல்யூட் பண்ணுறோமோ நம்மளால் முடிஞ்சதை பொல்யூட் பண்ணுறோம். ஆகாசத்தை பொல்யூட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. அது அழுக்கும் ஆகாது, அழுக்காகவே ஆகாது. அது எப்பயுமே கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, அது காற்றோடவும், அது நெருப்போடவும், அது மண்ணோடவும், ஜலத்தோடவும் அது கலக்கிறதே கிடையாது, நான்ஸ்டிக். அதுபோல் இந்த ஆத்மாவும் நான்ஸ்டிக், அசங்கஹ. இந்த ஆகாசம் எதனுடனும் சம்பந்தம் அற்றதாக உள்ளதோ அப்படி நான் ஆத்மா எதையும் சம்பந்தம் அற்றவனாக சாட்சி சொரூபமாக நான் இருக்கின்றேன். இது 3வது வரியினுடைய சாரம். இப்போ 4வது வரிக்கு போவோம். இனி இந்த 4வது வரி, ச நித்யோபலப்தி ஸ்வரூபோகம் ஆத்மா. இதை எப்படி சம்பந்தப்படுத்த வேண்டும் என்றால், 3வது வரியில் இருக்கிற யக என்ற சொல்லை எடுத்து, யகனா யார்? அதாவது எந்த ஒரு ஆத்மா மனம், இந்திரியம் முதலியவற்றிற்கு நிமித்தமோ. எப்படி நிமித்தம் நம்ம பார்த்தோம், இந்த டம்ளர் இருக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிமித்தம் பார்த்தோம்ல. ஆனால் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லாத இந்த டம்ளர் இருக்காது, ஆனால் டம்ளர் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். புரியுதா? சரி, ஓகே. அதனால் இனி இங்கு ஆகாசத்திற்கு அசங்கஹா என்ற தத்துவத்தை எடுத்துள்ளார். ஆகாசம் எதனுடனும் சம்பந்தம் அற்றதாக உள்ளதோ அப்படி நான் ஆத்மா எதையும் சம்பந்தமற்றவனாக இருக்கின்றேன். யக அதாவது எந்த ஒரு ஆத்மா மனம், இந்திரியங்கள் முதலியவற்றிற்கு நிமித்தமோ உபாதிகள் அற்றதாக ஆகாச ஸ்வரூபமாக எது இருக்கின்றதோ. இப்போ நம்ம எதுக்குள்ளே இருக்கோம்? ஆகாசத்துக்குள்ளே இருக்கோம். சரி, ஓகே. இந்த பில்டிங் எதுக்குள்ளே இருக்கு? அப்போ இந்த உலகம் எதுக்குள்ளே இருக்கு? அப்போ இந்த கேலக்ஸி எதுக்குள்ளே இருக்கு? மொத்தம் 9 கிரகங்கள் எதுக்குள்ளே இருக்கு? எல்லாமே ஆகாசத்துக்குள்ளே தான் இருக்குது. அதுபோல் அதனால் எல்லாமே ஆகாசத்துக்குள்ளே தான் இருக்குன்றதுனால ஆகாசம் இது கூட ஏதாவது ஒரு கலப்பில் இருக்கான்னு? கலக்கிறதே கிடையாது. ஸோ சக அப்படிப்பட்டது எதுவோ அது நானாக உள்ளேன். அப்படிப்பட்ட நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அகம் ஆத்மா என்பது சாரம். இனி நித்திய உபலப்தி ஸ்வரூபம் என்பதின் பொருள். நித்தியம் அப்படின்னா எப்பொழுதும் முக்காலத்திலும் உள்ளது. உபலப்திஹி அப்படின்னா, உபலப்தி அப்படின்னா ஞானம், போதம். போதம்னா அறிவு. நித்திய உபலப்தினா நான் நித்திய எப்பொழுதும் இருக்கின்ற ஞானம் அல்லது அறிவு, நித்திய அறிவு. ஸோ சொரூபம் அப்படின்னா என்னன்னா தன்மை உடையதுன்னு அர்த்தம். ஸோ நித்திய ஞான தன்மை உடையவன் நான், நித்திய ஞான நித்திய போத தன்மை உடையவன் நான், அகம். ஸோ சாரஹா இதனுடைய அதிஷ்டானம் எது, இதனுடைய சாரம் எது? அனைத்திற்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற ஆத்மா நான், நித்திய உபலப்தி ஸ்வரூபம் நான், என்றும் உள்ள நித்திய ஞான அறிவு ஸ்வரூபம் நான். தேர்ஃபோர் உபலப்தி அறிவு இதுவே எல்லா ஸ்லோகத்திலையும் கடைசியில் வரப்பொழுது. அதனால் இனி யாராவது உங்களை பார்த்து இங்கே நான் போயிட்டு வந்ததுலேருந்து அவன் மாறிட்டான்ப்பா,
நீ யாருன்னு கேட்டால் நான் மனசு இல்லை, நான் இந்திரியம் இல்லை, நான் யாரும் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டான்ப்பா அப்படின்னு ரொம்ப கிளாஸ் கேட்டுட்டு புத்திசாலித்தனமாக மற்றவங்கள பேசக்கூடாது. வியாபகாரியத்தில் நான் தான், இந்த உடம்பு தான், பாடியும் நான் தான், மனசு நான் தான், அங்கே போய் மாற்றக்கூடாது. இப்படி தான் அங்கே பேசணும். நீ புரிந்து கொள்ளுவதற்கு, பாரமார்த்திகத்தில் அதை உணர்வதற்கு இந்த விஷயத்தை ஞானத்தில் நீ எடுத்துக்கணும். ஸோ நீ யார் என்று அப்படின்னு கேட்டால் நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அகம் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது புரிதலுக்காகவும் இந்த பாரமார்த்திகத்துக்காகவும் இது விவகாரத்தில் இது சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சரி, இங்கே சங்கரர் கேட்ட கேள்விக்கு கஸ்துவம் நீ யார் என்பதற்கு அஸ்தாமலக்கியர் பதில், சுருக்கமான பதில், நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அகம் ஆத்மா. ஸோ தொம்பதார்த்தம் விளக்குவதற்காக இந்த கதை நமக்கு புரிஞ்சா, இந்த உதாரணம் நமக்கு புரிந்து கொள்வதற்காக இதை கொடுத்திருக்கார். துவம்பதம் நான், அகம் ஆத்மா, நான் அனைத்திற்கும் சாரமாக இருக்கின்றேன். எப்படி இருக்கின்றேன் என்ற தன்மை என்ன, நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, நான் அனைத்திலும் இருக்கின்ற அறிவு சொரூபமாகவும். அறிவு சொரூபம்னா என்ன? இப்போ இது 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 பேர் என்ன? இது எப்படி இருக்கு? டம்ளர் இருக்குதா இல்லையா? டம்ளர் இருக்கிறது. மைக், டேபிள், ஃப்ளவர், நீங்க, நான், இது மாதிரி எதெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுடைய இந்திரியத்திற்கு உட்பட்டு இருக்கோ, இந்திரியம்னா என்னது? கேட்கும் திறன், ருசிக்கும் திறன், காணும் திறன், ஸ்பரிசிக்கும் திறன். இந்த திறனுக்கு எதெல்லாம் உட்பட்டு இருக்கோ அந்த உட்பட்டு இருப்பதற்கு எனக்கு காது இருக்கிறது, எனக்கு காது கேட்டுக்கொண்டு இருக்கிறது, எனக்கு காது கேட்கவில்லை. அங்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இருக்குன்னு சொல்கிறதுக்கும் அந்த இடத்துல சத்து 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 இருப்புனா சத்து. ஆத்மாவுடைய ஸ்வரூபம் இது ஸ்தூலத்தோடைய, இது பஞ்சபூதத்துக்கெல்லாம் இருக்கிறது சத்து. இந்த பிரபஞ்சம் எடுத்துட்டனா இருக்கிறது சத்து. அந்த இருக்கிறது அப்படின்றத எனக்கு புரிய வைக்கிறதுல இதுவே மைக் இருக்குன்னு புரிய வைக்கிறதுல அந்த விளங்கக்கூடிய சொரூபமாக சித் சொரூபமாக இது இருக்கு. அப்போ இது நான் எப்படி இது இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கினேன், என்னுடைய அறிவில் இது விளங்குகிறது. இதுவும் தன்னுடைய சொரூபத்தை விளக்கி காண்பிக்கிறது. இதில் இருக்கின்ற அறிவும் எனக்குள்ளே இருக்கிற அந்த அறிவும், இரண்டு அறிவும் சேர்ந்து எனக்கு இது விளங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்ற அந்த சத்தை எனக்கு புரிய வைக்குது. ஸோ அப்பேற்பட்ட அந்த சத்து, இந்த தொம்பத விசாரம், இந்த தொம்பதம் நான் அகம் ஆத்மா, நான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றேன் என்பதை நித்திய உபலப்தி ஸ்வரூபம் இந்த வரிகளில் இரண்டு விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நித்தியம் அப்படின்னா, நம்ம முதல்ல பார்த்த நித்தியம்னா என்ன? எப்பயுமே இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். நாம் அதை அறியும் பொருள், எப்பொழுதும் இருப்பது நான், எப்பொழுதும் உள்ள அறிவு ஸ்வரூபம் நான். எப்பயுமே இருந்துன்னு இருக்கேன், தூங்கினாலும் இருக்கிறேன், தூங்கலனாலும் இருக்கேன், எப்பயுமே இருந்துன்னு இருக்கிற ஆள். அதுக்கப்புறம் இப்படி சொல்லும் போதே நித்தியம் என்று கூறும் பொழுது கேள்வி வருது, அப்போ அனித்திய ஞான ஸ்வரூபம்னு ஒன்று இருக்கணும்ல. நித்தியம்னு ஒன்று இருந்ததுன்னா அனித்திய ஞானம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே கண்டிப்பாக இருக்குன்னு வர தலையாட்டிட்டீங்க, அதனால் நானும் ஒத்துக்கிறேன். ஒரே ஒன்று மட்டும் இருந்தால் அதற்கு அடைமொழி அல்லது குறியீடு தேவையில்லை. இப்போ ஒரே ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அதோ பாருங்கள், அதோ தனியால் அந்த வீடுன்னு சொல்லிடுவோம். மொத்தமாக கும்பலாக இருக்கிற வீட்டில் திருப்பதியில் போய் மொட்டை அடிச்சிருக்கிறவர் தான் எங்கள் வீட்டுக்காரர் யாராவது இருந்தால் சொல்லுங்கன்னா அங்கே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம அங்கே வேறு என்ன அடையாளம் சொல்லுவோம்?
ஜி அதை பாருங்க ஜி, எங்கள் வீட்டுக்கார் காலில் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுன்னு ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனில் செரி கலர் டார்க்கில் ஷர்ட்டு போட்டுன்னு வந்தார். அவர் காணும் ஜி, கிளாஸுக்கு ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்தார், செகண்ட் கிளாஸ்லேருந்து காணும். திருப்பதியில் அங்கே ஏதோ போயிருந்துருக்காரு. அப்பேற்பட்டவர் யாராக இருந்தால் பார்த்து சொல்லுங்களேன். கூட்டத்தில் இருக்கிறதுக்கு தான் நமக்கு அடைமொழி தேவை, தனியாக இருக்கிறதுக்கு எதுக்கு அடைமொழி தேவை? தேவையே என்ன? தேவையே இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தால் அதற்கு அடைமொழியோ அல்லது குறியீடோ தேவையில்லை. ஒன்றிற்கு மேல் இருந்தால்தான் அதற்கு அடைமொழி தேவை. ஞானஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, ஆனால் அவர் அதில் 2 வார்த்தை போட்டார். ஒன்று நித்தியம், இன்னொன்று உபலப்தி. 2 வார்த்தையை போட்டார். இந்த அடைமொழியை அவர் கொடுக்குறார். நித்தியம்னு ஒன்று போட்டார். நித்தியம்னு ஆத்மாவை தான் குறிக்குது. உபலப்தி அறிவினாலும் ஆத்மாவை தான் குறிக்கிறது. ஸோ அவர் அகம் உபலப்தி ஸ்வரூபம்னு தான் போட்டிருக்கணும், அதுவே போதுமானது. ஏன் ஜி நித்தியம்னு ஒன்று போட்டார்? ஏன் நீங்கள் நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லணும்? அப்படின்னா நித்திய ஞானம் என்றால் அனித்திய ஞானம் என்று ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல. அந்த அனித்திய ஞானமே எனக்கு பிரசித்தமாக இருக்கிறதுனால, பிரசித்தமான என்ன அர்த்தம்? இது பேர் என்னது? இது பேர் என்னது? இது பேர் என்னது? இதெல்லாம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாரு? நான் யாரு? இல்லை, உங்களை கேட்குறேன் நான் யாருன்னு. இப்போ என்னை பார்த்தோன்னே குருஜின்னு சொல்லிட்டீங்க. நான் இவ்வளோ நேரம் அகம் ஆத்மா அகம் ஆத்மா அகம் ஆத்மான்னு கத்தின்னு இருக்கேன். இது பிரசித்தமாக இருக்குது. ஏன்னா அதிலே பழகிட்டோம் நம்ம. நான் தான் இந்த பாடி, நான் தான் இந்த மைண்ட், அந்த நான் தான் இந்த சென்சஸ், ஐ ஆம் த வேர்ல்டு, நான் தான் இந்த வேர்ல்டு சென்சரி ப்ளஷர் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இது நித்தியமாக இருக்கிறதுனால அனித்திய ஞானத்தை நம்ம நித்தியமாக பழக்கத்தில் எடுத்துன்னு வந்ததுனால அது நம்மளுக்கு பிரசித்தியாக இருக்குது. இந்த அனித்திய ஞானத்தை நம் சொரூபமாக எடுத்து கொண்டுள்ளோம், அதுதான் அதில் பிரச்சனை. அதை தான் மாற்றி நான் அனித்திய ஞானம் அல்ல நித்திய ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல 2 வார்த்தை தேவைப்படுறது. அனித்திய ஞானம். இப்போ ஒரு அனித்திய ஞானம் சொல்ல வாசி, அனித்திய ஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்க போகிறார். அனித்திய ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் ஒரு பிரமாணத்தை பயன்படுத்தி ஒரு அறிவை பெறுகிறோம். அப்படி பிரமாணத்தை பயன்படுத்தி அறிவை அடைந்தவுடன் புதியதாக அறியும் பொழுது ஒரு பொருளை அறிகிறோம். இப்போ இது குண்டா உங்களுக்கு தெரியுதில்ல, இதுக்கு எனக்கு காற்றடிக்கிற வாசி நீங்கள் ஃபேனுன்னு இப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி வெறும் டப்பாக்குள்ளே இருந்தால் இது என்னான்னு தெரியும் நமக்கு. அது ஏதோ ஒரு பாத்திரம் எத்தனை வந்திருக்காரு போல இருக்குது, பஞ்சாமிர்தம் அதில் போட்டால் உடனே பஞ்சாமிர்தம் கட் பண்ணி கொடுத்துரும், எதையோ நினச்சின்னு இருப்போம். ஆனால் இது பார்த்து ஓ இது ஃபேனா, நம்மளுக்கெலாம் வராது, அவருக்கு மட்டும்தான் இந்த அறிவெல்லாம் நம்மளுக்கு புதுசாக வந்துடும். அப்படி புதுசாக நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த உலகத்தில் டெய்லியுமே புதுசாக ஒன்றா புரிஞ்சுக்கிறேன். எனக்கு ஏற்கனவே புக்குனா என்னான்னு தெரியாது, இங்கே வரத்துக்கு முன்னாடி அஸ்தாமலக்கியம்னா என்னன்னு தெரியாது. நீங்கள் இங்கே வரத்துக்கு முன்னாடி இந்த இடம் இப்படிலாம் இருக்கும்னு தெரியாது. அதுபோல் நம்ம புதுசாக ஒவ்வொரு பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புக்கு, மைக்கு, டேபிள், பென், இப்படி ஒவ்வொரு ஞானமானது அதாவது உற்பத்தி ஆகிறது எங்கே? நம்முடைய அனுபவத்தில் இருந்து. இப்படி ஒரு அறிவும் ஒவ்வொரு அனுபவ பதிவுகளை உருவாக்கி அது ஒவ்வொரு எண்ணமாக தோன்றி ஞானத்தை அடைவதற்காக பேசி விவகாரம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகத்தில் எனக்கு அது ஞானம் ஆயிடுத்து, அதை வச்சுட்டு ஏன்பா இன்னொருத்தர் சொன்னார், இது இது ஃபேன் மாதிரி, எனக்கு இது ஃபேன் தான்ப்பா, இப்படி போட்டால் ஓடும், நல்ல காற்று வரும்ப்பா. நம்ம அதை வச்சு நிறைய அனுபவங்களை வச்சு இதே மாதிரி தர்க்கம் பண்ணின்னு இருக்கோம். இது நம்முடைய அனுபவ சித்தம் எது என்றால் ஜன்ய உற்பத்தி தோன்றிய ஞானம் தான் நமக்கு ரொம்ப அனுபவமாக இருக்குது.
எதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிறோமோ அது என்னுடைய அனுபவம். உனக்கு உப்புமா செய்ய தெரியுமா? சந்தேகம் இல்லாமல் சொல்லு, உடனே சொல்லணும். செய்ய தெரியும். எப்படி தெரியும்? ஏற்கனவே நான் செஞ்சு பழக்கமாயிடுச்சு, என்னோட அனுபவத்தில் இருக்குது, அதனால் நான் உடனே இதை செஞ்சிடுவேன். அப்படி தோன்றிய அறிவை பற்றிய ஞானத்தை அனுபவித்து நாம் வருகிறோம். இந்த ஞானத்தின் தன்மை என்ன? இந்த ஞானத்தோட தன்மை என்ன? ஒவ்வொரு அனுபவமாக இருக்குது. எனக்கு பேனா, பென்னு, புக்கு, அதுக்கப்புறமா இந்த பூ, அப்புறம் இங்கே இருக்கிற ஃபேனு, இங்கே இருக்கிற ஆள், இது எல்லாமே எனக்கு ஒரு அனுபவமாக இருக்குது. ஓகேவா? உங்களால் ஒரே டைமில் என் மனசுக்குள்ளே பேனா ஒரே இருக்குது, அப்புறமா மைக் இருக்குது, அப்புறமா புக்கு இருக்குது, ஒரே இது மொத்தமாக சேர்த்து நினைக்க முடியுமா? மொத்த அனுபவத்தையும் ஒரே இதில் அப்படியே கண்ணு மூடின உடனே எல்லாம் எத்தனை வந்துருமா? இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது, மொத்தமாக எடுத்துன்னு வரவும் முடியாது. இது ஒரு க்ஷணம் ஒரு ஞானம் வருகிறது, வேறு ஒரு க்ஷணம் வேறு ஒரு பொருளை பார்த்தவுடன் வேறு ஒரு ஞானமானது ஏற்படுகிறது. அது மாத்திரமில்ல, திருப்பியும் அந்த பக்கமாக திரும்பி பார்த்தா ஜென்ரேட்டர் போட போகிறாங்கன்னு இன்னொரு ஞானம் நமக்கு பொருளாகும். அப்போ வேறு வேறு ஞானமானது ஏற்படுகிறது. இது க்ஷணத்திற்கு க்ஷணம் மாறுகிறது. தேர்ஃபோர் இரண்டாவது ஞானம் வருகின்ற பொழுது முதலாவது ஞானம் மறைந்து போய்விடுகிறது. இதில் சந்தேகமே இல்லை. எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்ல? அப்புறம் சாயந்தரமா இல்லைன்னு எங்களுக்கு சண்டை போடக்கூடாது. எல்லாம் ஒத்துக்கிறீங்க, ஓகே. தேர்ஃபோர் பேனா ஞானம், இது பேனான்னு நான் பார்த்த உடனே பேனா ஞானம் எனக்கு உள்ளது. பிறகு ஒரு பூவை பார்க்கின்ற பொழுது எனக்கு பேனா ஞானம் போயிட்டு பூ ஞானம் வந்து விட்டது. ஆனால் பூ தான் நம்ம பார்த்தோமே, அடுத்தது யாரோ ஒருத்தர் பார்க்குறோம்னா அவர் ஞானம் எனக்கு வந்துருச்சு, பூவை நான் மறந்துட்டேன். இது மாதிரி இந்த ஞானமானது மாறி மாறி பேனா ஞானம் அழியவில்லை என்றால் பூவினுடைய ஞானத்தை நம்மால் சேர்த்து பார்க்க முடியாது. ஒன்று போயிடணும், புதுசாக வந்தது இருக்கணும், ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பார்க்க முடியாது. அதுபோல் இறைவன் அப்படி படைக்கவில்லை. நம்மளை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்க்குற மாதிரி பகவான் நம்மளை படைக்கலை. ஒவ்வொரு ஞானமும் வரும்பொழுது முன்னாடி இருக்கிற ஞானம் அழிந்துவிடும், அந்த ஞானம் மட்டும் வருகிறது. தேர்ஃபோர் வந்து போகின்ற ஞானம், அதுக்கு பேர் என்ன சொல்கிறாரு? அது பேர் ஜன்ய ஞானம்னு சொல்கிறார். ஜன்யம் தோன்றியது, அந்த ஞானம் வந்து போச்சு, அவ்வளோதான். இப்போ இங்கே இருக்கிறோம், எனக்கு இதே நினப்பாவே இருக்கு, இங்கேருந்து போயிடுச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு இது அப்படி இருந்தது இப்படியா இருக்குன்னு நம்ம நினச்சி பார்த்தோன்னா மறந்துடுவோம். ஏன்? முந்தானத்து என்ன சாப்பாடு சாப்பிட்டேன் நீ மத்தியானம்? உடனே சொல்லணும், முந்தானத்து மத்தியானம், நேற்று இல்லை, மறந்தே போச்சு. இப்போ என்ன போட போகிறாங்க தெரியும்? இதை சாயந்தரம் கேட்டால் சொல்ல மாட்டீங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறமா. அதனால தான் நிறைய பேர் திட்டினா கூட நம்ம உடனே மறந்துடுறோம். இல்லை அதே ஞாபகத்தில் வச்சுருந்தோன்னு வச்சுக்க, என்ன நீ திட்டினல்ல வா இன்னைக்கு உனக்கு மிளகாத்தூள் நிறைய போடுறான், உப்பு நிறைய போடுறான். ஸோ இதுக்கு பேர் ஜன்ய ஞானம் அப்படின்னு பேர். இங்கே அஸ்தாமலக்கியர் என்ன கூறுறாரு அப்படின்னா, நான் இது மாதிரி வந்து போகிற ஞானம் நான் இல்லை, எங்கள் வீட்டுக்காரன்னு ஒருத்தர் இருந்தார்ல, நான் மறந்தே போயிட்டேன். எங்கள் தாத்தாவை நான் சின்ன வயசில் பார்த்தது, இப்போ ஞாபகத்துக்கு எடுத்துன்னு வரணுன்னா கூட சுத்தமாக மறந்தே போயிடுச்சு. கேவலம் இல்லை, ஒருத்தர் பண்ணுற உதவியை நம்ம மறந்துடுறோமே இல்லை. ஸோ நான் ஜன்ய ஞானஸ்வரூபமாக, வந்து போகும் ஞானஸ்வரூபமாக, உற்பத்தி ஞானமாக இல்லை. நானே உற்பத்தி பண்ணிக்கின ஞானமாக நான் இல்லை, நான் தெரிஞ்சின்ற ஞானம் இல்லை, மறந்து போகிற ஞானம் நான் இல்லை, மாறினே இருக்கிற ஞானம் நான் இல்லை. நான் எப்பேற்பட்டவன்? இதை புரியாதவர்கள் இதுக்கு பேர் என்ன வச்சிட்டாங்கன்னா க்ஷணிகவாதி. இதை தான் எடுத்துக்கிறான். இதெல்லாம் வந்து போகுது, ஆனால் ஆத்மாவும் வந்து போகுது, க்ஷணிகவாதம். பிரம்மசூத்திரம் யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு புரியும். அப்படின்னு ஒரு குரூப். எப்படி இந்த ஜன்ய ஞானமாக ஞானஸ்வரூபம் உள்ளதோ ஆத்மாவும் அது போல தோன்றி அழியுது
அப்படின்னு இந்த க்ஷணிகவாதிகள் சொல்கிறாங்க. அது தேவையில்லை நமக்கு, அது அப்புறம் பார்த்துப்போம். அதனால் அஸ்தாமலக்கர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் தோன்றி தோன்றி அழிகின்ற, புதுசாக கிரியேட் பண்ணிக்கிற, இது மாதிரி க்ஷணத்துக்கு மாறுகின்ற அந்த ஞானம் நான் அல்ல. நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா நித்திய ஞான ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நித்திய ஞானம் என்றால் என்ன? இதில் சில ஞானத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்ணு ஞானம், மலை ஞானம். இப்போ மலைலாம் பார்த்தீங்கல்ல, அதெல்லாம் அப்பயே யோசனை பண்ணி எழுதியிருக்கேன். மலை ஞானம், அருவி ஞானம், அதுக்கப்புறம் மரங்கள் ஞானம், இது எல்லாம் ஒரு 5 விதமான ஞானத்தை நம்ம மொத்தமாக எடுத்துப்போம். மலையை பார்த்தீங்கல்ல, பார்க்கலாம், வெளியே போய் பார்த்துட்டு உடனே வந்துடுங்க. மரத்தை பார்த்தீங்களா? பார்த்துட்டீங்க, ஓகே. அருவியை பார்த்தீங்களா? குளிச்சுட்டு வந்தீங்க, பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. குளிச்சுட்டு வந்தோம். அப்புறம் பேனா இப்போ கையில் வச்சுன்னே எழுதிருக்கீங்க. இது மாதிரி 5 விதமான ஞானத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த ஞானம் என்னது? இது 5 வித விஷய பொருட்களினுடைய ஞானம். இது விஷய பொருட்கள். ஏன் விஷயம்னா, என்னால் கண்ணால் இதை பார்க்க முடியறது, பேனான்னு தெரியுது, அருவின்னு தெரியறது, மலைன்னு தெரியறது, எல்லாமே எனக்கு தெரியறது. அது என்ன? பேனான்னு பார்த்தோன்னா பேனா ஞானம், மலைன்னு பார்த்தோன்னா மலை ஞானம், அருவின்னு பார்த்தோன்னா அருவி ஞானம், மரம்னு பார்த்தோன்னா மர ஞானம், பானைன்னு பார்த்தோம்னா பானை ஞானம். அப்படின்னு இதில் இதுக்கு பின்னாடி மாறி மாறி ஒன்று வந்துன்னு இருக்குது, மாறாமல் ஒன்று வந்துனே இருக்குது. கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நான் சொன்னதுலையே மாறி மாறி வந்துனே இருக்குது, மாறி மாறி வந்துனே இருக்குது, மாறாமல் ஒன்று அது கூடயே வந்துன்னு இருக்குது. எது கண்டுபிடிங்க? பெண் ஞானம், மலை ஞானம், அருவி ஞானம், மர ஞானம், பானை ஞானம். இதில் எது மாறி இருக்கு? இதில் எது மாறாமல் வந்துன்னு இருக்கு? பெண் ஞானம், மலை ஞானம், அருவி ஞானம், மர ஞானம், பானை ஞானம். இதில் எது மாறி இருக்கு, எது மாறாமல் வருது? அப்படி சொல்லுங்க. இதில் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்கு. எது எதெல்லாம் நாம ரூபங்கள்லாம் இருக்கோ அது எல்லாம் மாறி மாறி வருது. மாறாமல் வந்து நிற்கிறது எது? வெறும் ஞானம், அந்த அறிவு மாத்திரம் வருது. அப்படி இந்த பொருள் மாறி வருகிறது. ஞானம் என்பது இந்த பொருட்களில் உள்ளும் பொருட்களுக்கு வெளியவும் ஊடுருவி இருக்கிறது. அப்படி இந்த பொருளை நாமரூபத்தை விட்டுவிட்டு அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற எந்த அறிவானது இருக்கின்றதோ அந்த அறிவு நானாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இது எந்த உபனிஷத்தை வச்சு சொல்லியிருக்கார் அப்படின்னா, இவர் சொல்லலை, இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அதை சொல்கிறார். இது கேன உபனிஷத்தில் பிரதிபோதம் விதித்தம் மதம். கேன உபனிஷத் சொல்கிறது இதை. ஒவ்வொரு விருத்தியும் வருகிறது. விருத்தி அப்படின்னா எண்ணம். எண்ணம் விருத்தினா என்னது? எண்ணம். அந்த எண்ணங்களுக்குள் 2 அம்சம் உள்ளது. ஒன்று நாம ரூபம், 2 சைத்தன்ய அறிவு. அதான் நம்ம ஞானம்னு சொல்லின்னு வந்தோம். சைத்தன்ய அறிவு. அந்த அறிவு நானாக இருக்கின்றேன். அந்த அறிவு எப்பொழுதும் வந்து எப்பொழுது போகும் என்று சொன்னால், அது எப்போ வருது எப்போ போகுது? எப்பயுமே இருந்துன்னு இருக்கு. அது நித்தியம். அப்போ எவ்வளவு ஞானம் உண்டானாலும் ஞானத்தில் விஷயங்கள் அழிந்து போய்விடுகின்றனவே தவிர ஞானம் என்ற அறிவு மாறுவதே இல்லை. இது வரைக்கும் எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க, எவ்வளோ படித்து வச்சுருந்துருப்பீங்க, எவ்வளோ பேரை உங்களுக்கு தெரியும். ஏன் ட்ரெயினில் வரும்போது எவ்வளோ பேரை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேருக்கு சண்டை போட்டிங்க. இப்போ அந்த மூஞ்சி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்கிட்டே? அது உங்கள் பக்கத்திலே உட்காந்து அவன் சாப்பிட்ருப்பான், அவன் மூஞ்சியை விட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஞாபகம் இருக்கு? இல்லை. ஆனால்
நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு ஒரு ஞானம் அங்கே ட்ரெயினில் வரும்போது உங்கள் கூட ட்ராவல் ஆகிருக்கு, வீட்டில் இருக்கும் போதும் ட்ராவல் ஆகிருக்கு, பிறக்கும் போதும் ட்ராவல் ஆகிருக்கு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு, இறந்ததுக்கு அப்புறமா இருக்கும் இருக்கும் ஞானம் இருக்கும். இல்லை, நீங்கள் எப்போ பாடி மைண்ட் அண்ட் சென்சஸ் அப்படின்ற இதில் இருக்கிறீங்களோ அது வரைக்கும் தெரியாது. ஸோ இந்த ஜன்ய ஞானம் நமக்கு இது எல்லாம் அனித்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த நித்திய உபலப்திஹி ஸ்வரூபம், எவ்வளவு ஞானம் உண்டானாலும் ஞானத்தின் விஷயங்கள் அழிந்து போய்விடுமே தவிர ஞானம் எப்படி அறிவு மாறுவதில்லையோ நான் அறிவாக இருக்கின்றேன். தேர்ஃபோர் நித்திய உபலப்தி ஸ்வரூபம் என்றால் எல்லா அறிவிற்கும் அறியப்படும் நாமரூபத்திற்கும் ஆதாரமாக எது இருக்கின்றதோ அந்த அறிவு ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். இதை எழுதி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எல்லா ஸ்லோகத்துக்கும் இதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். திருப்பியும் சொல்கிறேன், ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கோங்க. நித்திய உபலப்தி ஸ்வரூபம் என்றால் எல்லா அறிவுக்கும் அல்லது அறியப்படும் நாம ரூபத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அறிவு ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். ஸோ நித்திய உபலப்தி ஸ்வரூபக என்று அழியாத மாறாத ஞானம் அறிவு ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன். இது ஒரு கோணம் சொன்னாரா? இன்னொரு கோணம் நம்ம பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம். ரெண்டாவது கோணம் நித்தியஹா. நித்தியஹானா நிர்விசேஷா அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. நிர்விசேஷா அப்படின்னா என்ன? இதுக்கு இந்த நித்திய உபலப்திக்கு இன்னொரு அடைமொழி தரார். என்ன தராருன்னா நிர்குண உபலப்தின்னு சொல்றார். நிர்குண உபலப்தினா என்ன? உபலப்தினா என்ன கீதாக்கா? உபலப்தி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்த்தோம்? அறிவு, ஞானம். நித்திய உபலப்தினா என்ன? நான் நிர்குண அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றேன். நித்திய உபலப்தி அப்படின்னா நிர்விசேஷ உபலப்தி. தேர்ஃபோர் நான் நிர்விசேஷ உபலப்தி ஞானஸ்வரூபம், விசேஷமற்ற ஞானஸ்வரூபம். பொருள் மனதில் உள்ள ஞானம் விருத்தி, மனசில் இருக்கிற ஞானம் விருத்தி. நீங்கள் கண்ணை மூடின உடனே வெறுமனே பிளைண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் எண்ணங்கள் ஏற்பட முதல்ல ஒரு பொருள் வரும். அந்த பொருள் வந்த உடனே இன்னொருத்தர் ஞாபகத்துக்கு வருவார். அவரை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏற்கனவே சண்டை போட்டதை பார்ப்போம். இல்லை அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதை நம்ம ஏதோ ஒன்று போயினே இருக்கும். மனம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பொருளை அனுசரித்தே இருக்கும். அப்படி மனதில் உள்ள ஞானம் விருத்திகள் எண்ணங்களை எடுத்து விசாரம் செய்தால் அதில் 3 அம்சம் இருக்குது. இது என்ன 3 அம்சம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். ஜாக்கிரத அவஸ்தையில் உலகம், உடல், மனம் மற்றும் பொருட்கள் இது ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது சொப்னத்தில் மனம், உலக விஷயம், ஜாக்கிரதத்தின் அனுபவம் ஒரு விஷயமா இருக்கு. சுழுத்தியில் அஜ்ஞானம் மாத்திரம் விஷயமா இருக்கு. தேர்ஃபோர் ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும், அதுதான் ஒரு அம்சம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல ஜாக்கிரதத்தில் இருக்கும்போது நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இந்த உடம்பு, நான் தான் இந்த மனசு, நான் இந்த பொருட்கள்லாம் என்னுடையது அப்படின்ற விஷயம் எனக்கு எப்பயுமே கூடவே இருந்துன்னு இருக்கும். ரொம்ப நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப பொறுப்பாக இருப்போம், ரொம்ப அவேர்னஸோடு இருப்போம். யான் எனது அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில். சொப்பனத்தில் மனம், உலக விஷயம், அப்புறம் நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன அனுபவங்கள்லாம் மூழ்ச்சின்னு இருக்கும் போது அனுபவித்தோமோ அது கனவுல அந்த அனுபவத்தை வைத்து நாம் கனவு காண்கிறோம். அந்த கனவில் இந்த அனுபவம் ஒரு விஷயம். ஆழ்நிலை உறக்கத்தில் நான் நன்றாக தூங்கினேன். அந்த அந்த இடத்துல என்ன இருக்குது? நல்லா தூங்கினா. இப்போ என்ன தோணும்? நல்லா தூங்கினா அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும்னே
வெறுமையோ அல்லது அஜ்ஞானம் மாத்திரம் இருக்கு. அங்கே போய் என்னோட ஆழ்நிலை தூக்கத்தில் எனக்கு இது தோணுச்சு அப்படின்னா அது நீ கனவு காண்றேன்னு அர்த்தம். எதுவுமே இல்லை, என் உடம்பே எனக்கு இருக்கிறது தெரியாது, மனசே அங்கே இல்லை, நானே இல்லாமல் போயிட்டேன். அங்கே என்ன இருக்கு? அஜ்ஞானம் மாத்திரம் இருக்குது. ஆனால் அந்த அஜ்ஞானம் மாத்திரம் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, விஷய ஞானம் இருக்குல்ல. ஸோ 3 அம்சம். ஸோ பிறகு விருத்தியானது ஜடமாக உள்ள காரணத்தில் விருத்தியில் இருக்கும் ஆத்மாவின் பிரதிபிம்பம் சிதாபாசமாக உள்ளது. இந்த சிதாபாசமும் விருத்திக்கு விஷயமாக உள்ள நாம ரூபத்தில் இருக்கிறது. இந்த இடம் உங்களுக்கு புரியல? இப்போ நான் சொன்னால் புரியும். ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு தத்ருஷ்யம் திருத்து மானசம் திருஷ்யாதி விருத்தய சாட்சி திருக்கே வனது திருஷ்யத்தே. இந்திரிய இதே டைமில் இந்த இடத்துல இப்போ நாங்கள் பேசணும். நேற்று இந்திரியத்தை விட இந்த உலக விஷயம் பெருசு. இந்த உலக விஷயத்தை விட இந்திரியங்கள்லாம் இந்த கண்ணு மூக்கு காது இந்த எதெல்லாம் தெரிஞ்சிக்கதோ பிரமாணம் இருக்கோ இந்த பிரமாணத்தோட பெருசு இந்த உலக விஷயம். இந்த உலக விஷயத்தோட பெருசு எது அப்படின்னா மனசு. மனசோட பெருசு எது அப்படின்னா புத்தி. புத்தியோட பெருசு எது அப்படின்னா சிதாபாசன். சிதாபாசனோட இதை பிரித்து பார்க்கும்போது அதுக்கப்புறமா தனியாக சொல்லுவோம். அதோட பெருசு எது அப்படின்னா ஆத்மா சாட்சி. அதை தான் இந்த சொல்கிறாரு. இதில் விசேஷமாக இருந்துனே எது பண்ணின்னு இருக்குது, இந்த நாமரூபத்தை எது வச்சிருக்கு அப்படின்னா ஏதோ ஒன்று அது வச்சிருக்கணும்ல. இந்த சிதாபாசன் தான் விசேஷமாக இதில் இருக்குது. அப்போ சிதாபாசம் பொருளை பற்றிய, அதாவது பானை வீணை மரம் போன்ற விசேஷ ஞானமாக உள்ளது. சிதாபாசம் அப்படின்னா என்ன முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஒன்று கான்ஷியஸ்னஸ், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், நான் இருக்கேன் அப்படின்ற அசல் தன்மை, உணர்வு தன்மை ஒன்று. ரெண்டாவது அந்த உணர்வு தன்மையில் இருந்து பிரதிபிம்பித்து உணர்ச்சி தன்மையாக சிதாபாசம், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரிஜினல் கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்களே இன்னொரு ஆளாக தெரிய முடியுமா? தெரிய முடியாது. அப்போ அதுக்கு ஒரு மீடியம்னு ஒன்று இருக்கணும். நிழல் இருந்தால் கூட கீழே விழறதுக்கு மீடியம்னு ஒன்று இருக்கணும். அப்போ இவங்களுடைய அசலான இவர்களைப் போலவே ஒரு போலி தோற்றமான அதற்கு பிரதியான அதே போல ஒரு பிம்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு தளம் தேவை. அந்த தளத்திற்கு பெயர் ஆர்சி, ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ்னஸ். அது எது என்று சொன்னால் நம்முடைய மனம், உள்ளம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்போ இந்த இந்த உள்ள மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அந்த இதுலேருந்து வெளியே வந்த இது எதுன்னு சொன்னால் இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம். இது விசேஷ ஞானத்தை தான் பிடிச்சுன்னு இருக்கும். சிதாபாசம் பொருளை பற்றிய, அதாவது பானை வீணை மரம் போன்ற விசேஷ ஞானமாக உள்ளது. அதுவும் எனக்கு தெரியறது, என்னால் அனுபவிக்க முடியறது, என் மனசை எனக்கு அனுபவிக்க முடியுது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ஜி, சாப்பாடு டைமில் கூட சாப்பாடுக்கு விடாமல் கை கால்லாம் வலிக்குது ஜி, எனக்கு இன்னும் நீங்கள் இப்போ பிரேக் விட போகிறீங்கன்னு தெரியல. எப்படி தெரியறது? உடம்பு கஷ்டப்படுறதுனால மனசு கஷ்டப்படுறது. இப்போ போய் ஜாலியாக சாப்பிட்டு போய் படுத்துன்னு தூங்கிடுங்கன்னா உடனே ஆனந்தமாக இருக்கும். இது எப்படி ஃபீல் ஆகிறது? மனசு அவர் சொன்ன உடனே ஏற்கனவே நம்ம தூங்கின அனுபவத்தை வச்சு அது எனக்கு சுகத்தை தரும், அதனால் சாப்பிட்டுட்டு தூங்குங்கன்ற சப்தத்தை கேட்ட உடனே எனக்கு ஃப்யூச்சராக வரப்போகிற சுகம் எனக்கு இப்போவே சுகமாக ஆஹான்னு அனுபவிச்ச மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் எதுனா சிதாபாசனுடைய வேலை. நான் எப்பேற்பட்டவன்? சுக துக்கம் அற்ற எப்பேற்பட்டவன்? நிர்மல சுத்த புத்த நித்திய ஆத்மா.
எப்போல்லாம் நான் ஐ எம் த பாடி மைண்ட் அண்ட் சென்சஸ் அந்த சென்சரி ப்ளஷரில் இருக்கிறேனோ அது வரைக்கும் ஐ எம் த சிதாபாசன். நான் யார்? சிதாபாசன். சும்மா நான் அப்புறம் பாடக்கூடாது. சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் பாடவே கூடாது. அப்போல்லாம் நீங்கள் பாடி மைண்ட் அண்ட் சென்சஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு 2 நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த 2வதுக்கு ஆதாரமாக உள்ளது. அது எதுக்கு ஆதாரமாக இருக்கு? இந்த சிதாபாசனுக்கே அதுதான் ஆதாரம். எப்படி? அந்த ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிற ஒரிஜினல் ஆளை எடுத்துட்டு வெறும் கண்ணாடி மாத்திரம் இருக்குது அப்படின்னா அங்கே பிரதிபிம்பம் விழுமோ? அங்கே சிதாபாசனுக்கு வேலை இருக்குமோ? இருக்காது. அவனே டூப்ளிகேட்டு. அவர் பிரதிபிம்பிக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவை, மனசு தேவை. ஸோ இந்த நிர்விசேஷ ஞானம் அல்ல, நான் ஆத்மா அல்ல, நான் ஆத்மா, நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா நான் இந்த விசேஷ ஞானம் அல்ல, நான் விசேஷ ஞானம் இல்லை, நான் நிர்விசேஷ ஞானம். எனக்குன்னு ஒரு எந்த விதமான விசேஷமும் இல்லை, ஸ்பெஷல் கிரியேச்சர் கிடையாது. இந்த ஆகாசம் எப்படி இருக்குது? இதுக்கு எதுக்காவது ஸ்பெஷல் இருக்கா? ஒன்றுமே இல்லை. அதுபோல தான் அகம் இந்த ஆத்மாவிற்கும் எதுவுமே கிடையாது. வை? பிகாஸ் இவர் எது கூடவும் சம்மந்தப்படுறது இல்லை. இப்போ எனக்கு இந்துமதி அம்மா மேலே கோபம். நான் கோவப்பட்டு இந்துமதி அம்மாவுடைய ஃபோட்டோவில் நான் மூஞ்சிலே குத்துன்னு குத்துனேன்னா இந்துமதி அம்மாவுக்கு வலிக்கும்? வலிக்காது இல்லை? பார்த்தா கூட வலிக்காது. ஜி, உங்களுக்கு தெரியாமல் நான் கேட்குறேன். அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுடைய ஃபோட்டோவை நான் குத்தனேன்னா அவங்களுக்கு வலிக்குமா? வலிக்காது இல்லை? அதுபோல தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் அவஸ்தைப்பட்டாலும் ஆத்மாவுக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா அது இல்லை, ஃபோட்டோ தானே. அது மாதிரி இதுவும் ஃபோட்டோ தான், சிதாபாசம். ஸோ இந்த சச்சிதானந்த ரூபம் அது பேர் நிர்விசேஷம்னு பேர். வலிக்கணும் வலிக்கக்கூடாது துக்கம் அதெல்லாம் எதுவுமே அதுக்கு கிடையாது. அதனால் அப்பேற்பட்ட அந்த நிர்விசேஷம், இதுக்கு இன்னொரு பேர் ஆத்மான்னு சொல்லிக்கலாம், இல்லை சச்சிதானந்த ரூபம்னு சொல்லிக்கலாம். அந்த நிர்விசேஷ ஆத்மா. இப்போ 3வது வரியை நம்ம பார்ப்போம். விருத்திக்கு ஆதாரமாக, எண்ணங்களுக்கு ஆதாரமாக. இப்போ எப்படி இந்த உலகத்தை நம்ம பார்க்குறோன்னா, இந்த உலகத்தில் இந்த ஆகாசம் ப்ளஸ் இந்த ஜோதி இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த பொருள் எல்லாம் நமக்கு தெரியறது. இதே இந்த ஆகாசம் கெட்டியா காலைல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கலரில் இருந்துச்சு அப்படின்னா, ஜி பொண்ணு பார்த்துட்டு வந்தேன் ஜி, பொண்ணு கருப்பாக இருக்குது சிவப்பாக இருக்குன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்? ஆகாசத்தோட கலர் என்ன சிவப்பாக இருக்குன்னா வெறும் சிவப்பாக தான் தெரியும். ஆகாசம் டோட்டலாக சிவப்பாக இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். இந்த கலர் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். புடவை கடைக்காரன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், ஒரே மெட்டீரியலே குத்துருவான். ஸோ இந்த விருத்திக்கு ஆதாரமாக உள்ள நிர்விசேஷ ஆத்மாவாக நான் இருக்கிறேனே தவிர விருத்திக்குள் இருக்கின்ற விசேஷ ஞானமாக நான் இல்லை. விருத்தினா எண்ணம். திருப்பி நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஞானஸ்வரூபமான ஆத்மா, விருத்தியில் விசேஷம், விருத்தியில் இருக்கும் சிதாபாசன். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்ப சைத்தன்யம், அதாவது ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் மீடியம் ஆர்எம், மனசு புத்தி. இதில் ஞானஸ்வரூபமான ஆத்மா தான் நான். 2வது இந்த விருத்தி விஷயம். 3வது விருத்தியில் இருக்கின்ற சிதாபாசன். 3த்தை நம்ம இப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த 3ல் நிர்விசேஷ ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். தேர்ஃபோர் நம் விருத்தியை எடுத்து பிரித்து நாமரூப அம்சத்தை நீக்கி சிதாபாச அம்சத்தையும் நீக்கி அதற்கு ஆதாரமாக எந்த ஸ்வரூபம் உள்ளதோ அதுவே நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பற்றி எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும்? விருத்தியாகவோ விருத்திக்குள் உள்ள சிதாபாசமாகவோ அல்லது அப்படி என்னை புரிந்து கொள்ளவில்லை நான்
இவற்றிற்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த விருத்திக்கும் எண்ணத்திற்கும் சிதாபாசத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்ய சொரூபமாக என்னை நான் புரிந்து கொண்டுள்ளேன். அதனால் நித்திய உபலப்தி சொரூபகா அகம் ஆத்மா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நித்திய உபலப்தி சொரூபம் என்பதற்கு நித்தியகா அப்படின்னா எப்பொழுதும் உள்ள, என்றும் உள்ள, அழியாத மாறாத ஞானம். இது ஏன் இந்த மாறாத ஞானம் இப்போ நம்ம பார்த்தோம்? பேனா ஞானம், பூ ஞானம், இது மாதிரி பலத்தில் மாறி மாறி வரும் நாமரூபங்கள். ஆனால் ஞானம் என்பது மாறாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றபடியினால் அந்த அழியாத மாறாத ஞானம், எந்தவித விசேஷமும் இல்லாத குணமற்ற ஞானம் என்று என்றும் உள்ள அறிவு சொரூபம். தேர்ஃபோர் என்றும் மாறாத அறிவு சொரூபமாக நான் இருக்கின்றேன். அதுவே அகம், அதுவே நான், அதுவே ஆத்மா. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வரார். தேர்ஃபோர் இந்த ஸ்லோகத்தோட சாரம் என்னன்னா, அகம் சாட்சி, அகம் ஆத்மா, அகம் நித்திய உபலப்தி ஸ்வரூபா. இனி வரும் ஸ்லோகத்தில் 4வது வரிலாம் இதே மாதிரி தான் வரும். சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா, இப்படி தான் வரும். அதனால் இனிமேட் நம்ம 4வது வரி இவ்வளோ டீட்டெயிலாக விசாரிக்க போகிறது இல்லை. வெறும் 3 வரி, அந்த 3 வரியில் வர எக்ஸாம்பிள், அதுக்கப்புறமா அதில் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்லோகத்தை படிச்சுட்டு அதுக்கு பதவிச்சாரத்தை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம். நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவர்த்தௌ நிரஸ்தா கிலோபாதிர் ஆகாச கல்பஹ ரவிர்லோகசேஷ்டா நிமித்தம் யதாயஹ சநித்யோபலப்தி ஸ்வரூபோஹமாத்மா. பதவிச்சாரம். யஹ நிமித்தம் மனசக்ஷுராதி பிரவர்த்தௌ. யஹ யார் ஒருவர், பிரவர்த்தௌ செயலில் செயல்பட்டு கொண்டு இருப்பதில், மனம் சக்ஷுராதி மனம் இந்திரியங்கள் முதலான நிமித்தம் அதாவது காரணமோ, ரவி லோக சேஷ்டா நிமித்தகா, ரவிஹி சூரியன், லோக பிரபஞ்ச ஜீவர்கள் அல்லது மனிதர்கள், சேஷ்டா செயல்களுக்கு, கர்மத்திற்கு, நிமித்தம் காரணமோ, யதா அதுவே, நிரஸ்த அகில உபாதிஹி ஆகாச கல்பஹ. நிரஸ்த அகில உபாதி ஆத்மா. நிரஸ்தனா நீக்கப்பட்ட, அகில அப்படின்னா அனைத்து, உபாதி அப்படின்னா என்ன நம்ம சொன்ன உபாதினா உபாதி ஸ்தூல. ஆமாம், இந்த இதுக்கு நம்மளுக்கு இது உபாதி, இந்த உலகத்துக்கு எது உபாதி என்ன பஞ்சபூதங்கள். ஓகே, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரணமும் எதனிடமும் இந்த சூக்ஷ்ம ஸ்தூல காரணம் அனைத்தும் நீக்கப்பட்டதோ எப்படி? ஆகாச கல்பக, ஆகாசம் இந்த வெளிக்கு சமமாக துல்லியமாக. எப்படி துல்லியம்? இந்த துல்லியத்தை எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டோம்ல, துல்லியம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம், நிஜ அந்த அர்கதம் நிஜாந்தர்கதம். தர்கதம் அதான் தர்ப்பம் அப்படின்னா விஸ்வம், தர்ப்பண திருஷ்யமான நகரி. தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி. இந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற வெளியே இருக்கிற சீனரிஸ் இந்த கண்ணாடிக்குள்ளே எப்படி தெரியறதோ அது போல் எனக்குள்ளே இருக்கிற ஆத்ம சைத்தன்யத்தினால இந்த உலகமானது பிரகாசிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல வெளி போல. இதே இது கூட நம்ம இப்போ பார்த்தோம், சுவரிடை வெளி போல் யான் என் சொரூப சுபாவம் ஆனேன். அந்த வெளி இதில் சொல்கிறார். கல்பக சமம், துல்யக வெளியை போன்றது, சக நித்திய உபலப்தி ஸ்வரூபம் அகம் ஆத்மா. அப்படிப்பட்ட எப்பொழுதும் மாறாமல் உள்ள அறிவு சைத்தன்ய ஸ்வரூபம் நான், அந்த ஆத்மாவே அதுவே நான். இதனுடைய விளக்கம் ரமணர் சொன்ன விளக்கத்தில் நீங்கள் படிச்சுடுங்க. அக்னியும் அதனுடைய உஷ்ணத்தையும் போல, அக்னியை விட்டு நீங்காது அதனை ஆசிரியத்திருக்கும் உஷ்ணத்தை போல, எவன் இரண்டரை ஏகனாய் சற்றும் சலனமின்றி பிரகாசிப்பானோ,
ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. மூர்த்தி எல்லாம் வாழி